ஹஜ்ஜிக்கு போற ஆட்களை போய் சந்திச்சு நீங்க மதீனாவுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எங்க சலாத்தை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்களே, இது சரியாங்கிறாங்க. முதல்ல நீங்க விளங்கி கொள்ள வேண்டும், நீங்க மதீனாவுல போய் சலாம் சொல்றீங்களே அந்த சலாமா இருந்தாலும், நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு சலாம் சொல்றீங்களே அந்த சலாமா இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளங்குமா, காதுல கேட்குமான்னா கேட்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து சில மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய டியூட்டி என்னன்னு கேட்டா, என் உம்மத்துமார்கள் எனக்கு சலாம் சொல்லுவாங்கல்ல அதை கேட்டு என்னிடத்துல கொண்டாந்து சேர்க்கிறது தான் வேலை. அப்ப இந்த சலாம் காதுல விளங்காது, மலக்கு போய் சொல்லுவார். மலக்கு தான் கபருக்குள்ள போக முடியும், மனுஷன போக முடியாது. நம்ம போனா அமல் பணமா போயிருவோம். இந்த வானவர்கள் என்ன செய்வாங்களாம், எங்கெங்க சலாம் சொல்றாங்களோ அதை வாங்கிட்டு போய் அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னாரு சலாம் சொன்னாரு அப்படின்னு எத்தி வைப்பார்கள், எடுத்து சொல்வார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றதுக்கு அர்த்தம். இப்ப வந்து நீங்க இவர்கிட்ட சொல்லி விட்டாலும் இவர் சொன்னது அங்க போய் கேட்க போறது இல்ல. நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு சொன்னாலும் அதையும் ரசூலுல்லாஹ் கேட்க போறது இல்ல. மலக்கு போய் என்ன செய்வாங்க, சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கு சலாம் சொல்வதற்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையிலையும் உங்களுக்கு மார்க்கத்துல கற்றுத்தரப்பட்டிருக்கு. தண்ணியா கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சலாம்னு சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க அத்தஹியாத்து ஓதுறீங்கல்ல, அத்தஹியாத்துல என்ன ஓதுறீங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்க. சலாம் சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்றான் உண்மை. எப்படி அந்த சலாம் சொல்லணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டாங்க. அத்தஹியாத்துல தனி சலாம்லாம் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களை அறியாமலே சலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்களா விரும்பி தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், நீங்களா விரும்பி தொழக்கூடிய நபிலான தொழுகைகள், எந்த தொழுகைகளா இருந்தாலும் அந்த தொழுகைகள் அத்தஹியாத்திற்கு தானே செய்யுது. எல்லா அத்தஹியாத்துல என்ன ஓதுறீங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்க நம்ம சொல்றோம் தொழுகையில. இது ரசூலுல்லாஹ் கேட்பாங்கடா சொல்றோம், கேட்க மாட்டாங்க. நம்ம இப்படி சொல்வது மலக்கு போய் எடுத்து சொல்வாரு. இத ரசூலுல்லாஹ் கேட்பாங்கன்னு நினைச்சிட கூடாது. இந்த சலாம் ரசூலுல்லாஹ் கேட்கவே கேட்காது. இப்படி சொன்னால் என்ன செய்யும், இன்னாரு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சலாம் சொல்லிருக்காருன்னு சொல்லி போய் என்ன செய்வாங்க, அதை எடுத்து போய் சொல்லுவாங்க. அப்ப இது நீங்க ஒரு ஆள் சொல்லி விடுறீங்க, நீங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க, டெய்லி தொழுகையில ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அரை என்ன ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுங்கிறீங்க, அவர் போய் சொல்லி விடுவாரா? அவர் போய் சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்டுப்படுமா? அவர் சொல்றதும் சரிதான், நீங்க சொல்றதும் சரிதான், ஒரே மாதிரி மலக்கு தானே கொண்டு போவாரு. அவர் ஃபாஸ்டா ஓடி போயிருவாரு. மதீனாவுல இருந்துகிட்டு போய் அது என்ன வேகத்துல போகுமோ அதே வேகத்துல ஆலந்தூர்ல இருந்து போய் சேர்ந்துருமே. அது மலக்குடைய வேகம், ஒளி வேகத்துல போகக்கூடியவங்க தானே அவங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் சொல்லி அனுப்புறீங்க? இது சொல்லி அனுப்புதல் என்பது வந்து இது ஒரு மடத்தனம். அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்க மரணித்த பிறகு, அது மார்க்கமாக இருந்தா உதாரணத்துக்காக சொல்றேன், சஹாபாக்கெல்லாம் என்ன செய்யல, மக்காவுல இருந்தாளுங்க மதீனாவுக்கு போகும்போது எனக்கு சலாம் சொல்லிருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களா? அப்படி சொல்லிலாம் அனுப்ப கிடையாது. அப்படியான ஒரு முறையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கற்று தரல. அதனால ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதும் போது, அத்தஹியாத் ஓதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றீங்க, நீங்க சலாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம், எல்லாரும் சலாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அதுதான் சலாம். வேற ஒன்று தனியா ஸ்பெஷலா வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லி விட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம்.